சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாமே 20 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். முதல்ல டீ கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு சமோசா நல்ல கிறிஸ்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது ட்ரெடிஷ்னலான சீப்பு சீடுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஜிங்கர் ஃப்ரைஸ் நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பண்ண போகிறோம். நல்ல முறுமுறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கத்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ். இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பர்ஃபெக்டான செட்டிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடு. எப்படி நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய செட்டிநாடு ஸ்பெஷல் சீப்பு சீடை வீட்டிலேயே ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எதையுமே அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனோட தேவையான பொருட்கள் நான் கொடுத்துருக்கேன். அதே லெவலில் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதுக்கு முதல்ல தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீப்பு செடிக்கு தேங்காய் பால் தான் போடுவோம். ஒரு அரை கப் தேங்காய் பால் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இதை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபைனாக தண்ணி ஊற்றி அரைச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த தேங்காயோட லம்ஸ் எல்லாம் நமக்கு வரக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். அப்படி காட்டன் கிளாத் உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயினரில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் என்ன முக்கியமான விஷயம்னா தேங்காய் பாலில் லம்ஸ் வரக்கூடாது. ஸோ இது எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சூடு பண்ணிக்கலாம். இல்லை சூடு பண்ணாமல் கூட நீங்கள் அப்படியே ஊற்றி செய்யலாம். ஆனால் இதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்ம் வாட்டர் தான் நமக்கு தேவைப்படும். இதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 1.5 கப் ரெடிமேட் அரிசி மாவுக்கு நம்ம அரை கப் உளுந்து போடுவோம். இந்த உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை கடைகளில் அதுவுமே நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. நம்ம அரிசி மாவாக இருந்தாலும் சரி உளுந்தாக இருந்தாலும் சரி அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் இல்லை கட்டி பெருங்காயத்தை கரைச்சி கூட ஊற்றலாம். அதுக்கப்புறம் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இல்லை நெய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு பொடி அதுவும் நம்ம போடணும். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது தேவையில்லைனாலும் நீங்கள் விட்டுறலாம். மசாலா சீப்பு சீடுனா நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம இதை நல்லா ஒரு சாஃப்டான எலாஸ்டிக்கான டோ மாதிரி கொண்டு வரணும். இதுக்கப்புறம் தேங்காய் பால் முடிஞ்சதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றணும். அதாவது ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டர் ஊற்றி நம்ம மாவு பிசையணும். நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை வராது. அதனால் வெதுவெதுப்பான நல்ல சூடான வெதுவெதுப்பான தண்ணி தான் நம்ம ஊற்றணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஊற்றி மாவை பிசையணும். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரன்னி ஆகிடும். அப்போ நமக்கு என்னாகும் அப்படின்னா முறுக்கு குழல்லையோ இல்லை சீப்பு, அதாவது ஃப்ரெஷ்ஷான சீப்பை வச்சு நம்ம பண்ணும்போதோ அந்த ஷேப் உடைய ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா பிசையணும். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இதை நீங்கள் செஞ்ச உடனே மாவு பிசைஞ்ச உடனே போட்டு எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா ஃபர்மெண்ட் ஆகிடும். அப்புறம் சீப்பு செடி ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ முறுக்கு குழலில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு தடவிக்கலாம். அதுக்கப்புறம் சீப்பு செடிக்குன்னு ஒரு மோல்டு இருக்கும். நம்ம ரிப்பன் பக்கோடா மோல்லையே கொஞ்சம் பல்லாக இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, நான் இமீடியட்டாக போட்டு எடுக்க போகிறேன். ஸோ அது ப்ரௌன் ஆகக்கூடாது. அப்படியே அந்த ஒயிட் க்ரீம் கலரில் வரணும். அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவனித்து பண்ணுங்கள். ஸோ நம்மளாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரே மேலேயோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஒரு கோடு மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு சீப்பு சீடை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இழுக்கும் போதே அந்த சீப்பு சீடையை ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் தன்மை தெரியும், உடையாது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீப்பு சீடையை கையில் எடுத்து சுற்றும்போது உடையாமல் வரும். இன்னொரு விஷயம், ஆயிலில் போடும்போது பிரியாமல் வரும். இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். நம்ம உளுந்து போடும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா பிரிஞ்சதுங்கிறீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா அந்த மாவோட ரொம்ப ரன்னியாக இருக்கும். அந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தனாலும் பிரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்தனாலும் இது மாதிரி பிழிய முடியாது. உளுந்து மாவு போடுறப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடலை மாவு அப்படிங்கும்போது அது பிரியாமல் வந்துடும் எப்படியும். இப்போது தேவையில்லாததெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக கையிலேயே சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அளவுன்னு ஒன்று வேணுன்னா டூத் பிக் எடுத்துக்கோங்க. அதனோட அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம கையில் எடுத்து சுற்றுற அந்த அளவு தான் பார்த்திங்கன்னா சீப்பு சீடை. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மோல்டு இல்லை அப்படின்னா சீப்பு எடுத்துக்கங்க. சீப்புனா ஃப்ரெஷ்ஷான சீப்பு தான் எடுக்கணும், புது சீப்பு. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அது மேலே
நீங்கள் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நம்ம அப்படியே தட்டிட்டு அதை அப்படியே ரோல் பண்ணலாம். இல்லைன்னா கொய்யா இலை இருக்கும், நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் தட்டுனீங்க அப்படின்னா கொய்யா இலையோட அந்த பிரிண்ட் வந்து நம்ம சீடையில் விழும். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். கொங்கு நாடு கிராமத்தில் கொய்யா இலையில் வச்சு பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். இது ட்ரெடிஷ்னலாக நம்ம தேன்குழல் அந்த டைப்பில் ஒரு சீப்பு சிடை. இதுதான் கிளாசிக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மிளகெல்லாம் போடுறதில்ல. ஆனால் மிளகு பெருங்காயம் வந்து நமக்கு சீப்பு சிடை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறக்காக போட்டிருக்கேன். இதுலேயே எள்ளு, ஓமம், ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இது மாதிரி போடலாம். இல்லை பச்சை மிளகாய் வந்து பச்சை மிளகாய் அரைச்சும் போடலாம். அது ஒரு விதமான சீடை. அது மட்டும் இல்லாமல் பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா ஊற வச்சு வரமிளகாயை காஷ்மீரி சில்லியை பூண்டோடு சேர்த்து அரைச்சும் போடலாம். இன்னொரு வேரியேஷன் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் வரமிளகாய் இதை நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும். நீங்கள் எது அரைச்சாலும் ஃபைனாக அரைச்சிட்டு கொஞ்சம் வடிகட்டிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு விதமான சீடை. இதே மாதிரி பாலைக்கீரையாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக நீங்கள் எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் எடுத்துட்டு அதை அப்படியே எட்ஜஸை வந்து நல்லா சீல் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது, எட்ஜஸ் சீல் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது விரிஞ்சிடும். அதனால் நல்லா 2 எட்ஜையும் ஒட்ட வச்சுடுங்க. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக நமக்கு வந்துட்டுருக்குன்னு. ஸோ நான் இவ்வளோ காமிக்கிறதுக்கான ரீசன் என்ன, உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுங்கிறக்காக. நான் வேகமாக காமிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போடணும். ஒவ்வொன்றா நீங்கள் சுற்றி வந்து போடவே கூடாது. நமக்கு எண்ணெயும் ஹீட்டாக சூடாயிரும், இதுவும் வந்து ப்ரௌன் ஆகிடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ நல்லா சூடான ஆயில் எப்படின்னா தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நல்லா வந்து சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் சதன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பிரான் ஆயில் கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், நல்லா கிறிஸ்பி ஆகணும். அந்த ஆயிலோட சத்தம் அடங்கணும். அந்த டைமில் நம்ம எடுத்துடணும். இது பாருங்கள், நீங்கள் ஃப்ரை ஆகும்போது ஒரு போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அது உடஞ்சிரும் நம்ம பண்ணோன்னா, சாஃப்டாக இருக்கும்ல அதனால். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்துடுறோம். இதுக்கப்புறம் இப்படி ப்ரௌனாக வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்படியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. கடைகளில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தை வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா இது கொடுக்கலாம். டீக்கும் எடுத்துக்கலாம். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். இது ஸோ இந்த சீப்பு சீடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து பாலைக்கீரை அதனோட ஜூஸ் ஆட் பண்ணலாம், பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணலாம், டொமேட்டோ ஃப்ளேவர் கொண்டு வரலாம். இதெல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பர்ஃபெக்டான ஆலு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்பியாக வராது, சொதன்னு ஆகிடும். ஸோ அது மாதிரி எப்படி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் தோல் சீவாமல் போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் கூட தோல் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ மைதா எடுத்துக்கலாம். ஒரு 1½ கப் மைதா, நெய், அதுக்கப்புறமா ஆயில் இதெல்லாமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் ஓமம் இல்லை ஜீரகம் கூட உங்களுக்கு போட்டுக்கலாம் ஓமம் பிடிக்கலன்னா. நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும். அந்த டோ வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து டோ ரெடி பண்ணுறோம். இதே மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணுங்கள். கூடி சீக்கிரமாக கோதுமையிலையும் எப்படி வந்து கிறிஸ்பியாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன்.
ஒரே அடியாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க, அப்போ வந்து டோ ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த டோ உங்களுக்கு சாஃப்டாக ரொம்ப வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். சிரோட்டி ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி டோ ரெடி பண்ணுங்கள். அப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை இந்த சிரோட்டி ரவை அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அப்போ நல்லா டைட்டான டோவாக மாறிடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது கொத்தமல்லியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரஷ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். இதோடய கொஞ்சம் ஃபெனல் போட்டாலும் ஓகே. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ ஆயில் ஊற்றிட்டு பேனில் ஜீரகம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பெருங்காயம், ஃபெனல் பிடிக்கிறவங்க க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம், அது சோம்பு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பிடிக்கும்னா நீங்கள் ஆனியன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், ட்ரை மேங்கோ பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைப்பட்ட அவல் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே தூவிடலாம். ஸோ அப்படி தூவும்போது என்னன்னா அந்த மசாலாவில் இருக்கிற ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்டஃபிங்க்கு இப்படி வந்து பண்ணாலும் சரி, நீங்கள் அதை அவல் யூஸ் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம டோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷம் மட்டும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பால்ஸாக நான் வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆலு சமோசா வேணாம், வெஜிடபிள் சமோசா வேணும்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு ரொம்ப தின்னாக வந்து நம்ம பண்ணிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்னஸோட நம்ம பண்ணணும். ஸோ ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஷேப்பில் வேணாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைகளில் வந்து ஆலு சமோசா எப்படி பண்ணுவாங்களோ அதே மெத்தட். அது மட்டும் இல்லாமல் இது சிம்பிளான மெத்தட் கூட சொல்லலாம். நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கணும். எப்படின்னா ஒரு நான் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிக்கோங்க. திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், இதுக்கு மேலே தின்னாக பண்ணிடாதீங்க. டோ டைட்டாக இருக்கணும், இந்த திக்னஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எல்லாத்தையும் ரோல் பண்ணி இது மாதிரி தின்னாக தேய்ச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாமே எப்படி தேய்ச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி ரொம்ப பெரிய டைல்ஸ் இருந்ததுன்னா, க்ளீனான மார்பிள் இருந்ததுன்னா நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இது மேலே தேய்க்க. இப்போ மைதா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து சமோசாவோட அவுட்டர் லேயரை ஒட்டுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். இது இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சமோசா பிரிஞ்சு வந்துடும். இப்போது ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏன் ஓவல் ஷேப்பில் வந்து பண்ண சொன்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது அதனுடைய எட்ஜஸை வந்து நம்ம இதனால் கவர் பண்ணிக்கணும், அதாவது க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த லேயர்ஸ் எல்லாம் ஒன்றோடனா ஒட்டி உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் பிரியாமல் இருக்கும். இப்போது ஆறிடுச்சு நமக்கு உருளைக்கிழங்கு, பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இப்போது 2 எட்ஜஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணிக்கணும். சிம்பிள் தான், ரொம்ப பெரிய ஒரு ப்ரொசீஜரெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 எட்ஜஸையும் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே ஸ்டஃபிங் வைக்கிற அளவுக்கு அந்த கேவிட்டி வந்து நம்ம பண்ணிடணும். ஸோ இப்படி இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மசாலா வச்சுக்கலாம். மசாலா வச்சுட்டு நீங்கள் ரொம்ப எட்ஜஸ் வரைக்கும் வச்சிடாதீங்க. இப்போது இதை அப்படியே வந்து சீல் பண்ண வேண்டியது தான். 2 எட்ஜஸையுமே வந்து ஃபோல்ட் பண்ணோம், அவ்வளோதான் இந்த மெத்தடு. இந்த சமோசா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1 வீக் வரைக்குமே கெட்டு போகாது. இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை அப்படின்னா ஒரு சிப்லாக் பவுச்லேயே போட்டுட்டு அதனோட ஏரெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்குமே தேவைப்பட்டப்போ எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு சமோசா போட்டு கொடுத்துடலாம். நம்ம வீட்லேயே போடுறதுனால டெய்லி 1 சமோசா 2 சமோசா அப்படி வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஒரு அயன் கடாயில்
நம்ம பொரிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த சமோசா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்படி வந்து முடியல, உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அவனில் கூட பேக் பண்ணலாம், இல்லைன்னா பேனில் வந்து பேக் பண்ணலாம். அதாவது கடாயில் நம்ம 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யோ பட்டரோ நல்லா தடவிட்டு நம்ம ஒரு 25 மினிட்ஸ் ஒரு சைடு பேக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் இன்னொரு சைடு வந்து திருப்பி அதிலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பேக் ஆகிடும். ஏர் ஃப்ரையர்லேயும் நீங்கள் பண்ணலாம். சரி, நமக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப குட்டியாக அழகாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ 1.5 கப் மாவில் நம்ம இவ்வளோ சமோசா பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 சமோசா நமக்கு வந்திருக்கு 1.5 கப் மைதா மாவில். 15 கிடையாது, 17 சமோசா நமக்கு வந்திருக்கு. 17 சமோசா ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படியும் 1 வீக் வரைக்குமே உங்களுக்கு டெய்லி ஒரு 3 நாள் எடுத்தால் 1 வீக் வரைக்குமே வரும் நமக்கு. இது மேலே நீங்கள் இப்படியும் வைக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி ஜிப்லாக் பவுச்சில் வச்சிடலாம். இப்போது இந்த ஃப்ரை பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப லோவில் இருக்கணும். நீங்கள் வந்து ஹையில் வச்சிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும், ப்ரௌன் ஆகிடும். ஸோ நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசா போட்டதுக்கப்புறமா ஒரு 7 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டு ஹையில் வச்சிடாதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் கூட கொண்டு போகலாம். ஆனால் ஹையில் வச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே அந்த ஷீட்ஸ் வந்து வேகாது. ஸோ அப்படிங்கும்போது ஸ்டஃபிங் ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஷீட்ஸ் வேகாத மாதிரி இருக்கும், கிறிஸ்பினஸ் இருக்காது, மைதோட ஸ்மெல் வரும். ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு என்ன எடுத்தோம்னா ஒவ்வொரு ஷீட்லேயும் பபிள்ஸ் வந்து மேலே வந்து பெருசாக வராது. நம்ம மைதா மாவில் ஒட்டியிருக்கனால அந்த ஸ்டஃபிங் பாருங்கள் எதுவுமே வெளியே வரல. ஸோ இந்த ப்ரௌனில் நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வேணுங்கிறங்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் வீட்டு கூட எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற மாதிரி ஆயில் எல்லாம் அப்சர்வே பண்ணாது நம்ம வீட்டில் செய்கிறது. ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஆயிலே இருக்காது. இது வந்து க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மின்ட்டு, அதாவது கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர், ட்ரை மேங்கோ பவுடர், உப்பு, ஜீரகப்பொடி எல்லாம் போட்டு அது மாதிரியும் நம்ம க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம், இல்லை சாஸோடு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் பன்னீர்லேருந்து ஆரம்பித்து வெங்காயம், அதுக்கப்புறம் சோயா கீமா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கத்தியா நம்கீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து முறுக்கு மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கடலை மாவு வச்சு பண்ணுறது. இது டீக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். 1 மந்த் வரைக்குமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக ரொம்ப பர்ஃபெக்டாக டீக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கணும். இதை முதல்ல நல்லா சலிச்சுக்கலாம். இது கட்டி இல்லாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த மாவு வாங்கும்போதுமே கடலை மாவு நல்லா சலிச்சுக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு போடுவோம், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எல்லாமே போடுவோம், தேவையான அளவு உப்பு, இதுக்கப்புறமா ஓமம், அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் எள். நான் பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், இது மிளகு பொடி நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் போடுற நான் பேக்கிங் சோடா நார்மல் பேக்கிங் சோடா தான், ஆனால் கத்தியா சோடான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து போடுங்க. அதை போட்டுட்டு இந்த மாவு வந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் டோ மாதிரி கொண்டு வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டோ ஸ்டிக்கி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக கடைகளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டார் மோல்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது நம்ம எப்படி பூந்தி வந்து ரெடி பண்ணுமோ அதே மாதிரி அதில் ப்ளஸ்ஸோட சிம்பலில் ஒரு மோல்டு இருக்கும், அதை வச்சு தேய்ச்சி எடுப்பாங்க. நம்ம எப்படி வந்து காரா சேவ் அதெல்லாம் பண்ணுறோம் அது மாதிரியே. ஆனால் நம்மகிட்ட மோல்டு இருந்ததுன்னா நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. டோ ஸ்டிக்கியாக இருக்குன்னு வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் நல்லா க்ரன்ச்சியாக வரும், இல்லை அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ இந்த டோ ரெடி பண்ணோன்னே நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றி மூடி வச்சுருங்க, இல்லைனா ஈர கிளாத் இருந்ததுன்னா காட்டன் கிளாத் அதை மூடி வச்சிடலாம், ஏன்னா ட்ரை ஆகிடும்.
ஸோ இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நம்ம யூஸ்வலாக எப்போவுமே பண்ணுற மாதிரியே தான் முறுக்கு மோல்டில் போட்டுட்டு நம்ம அப்படியே பிழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த ஷேப்பை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த ஷேப் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நார்மலான ஷேப்லேயே நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்படி முறுக்குக்குள்ளெல்லாம் ஆயில் தடவிக்குங்க. ஆயில் தடவிட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த முறுக்கு குழல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓமப்பொடியாக இருக்கட்டும், ப்ளைன் சேவாக இருக்கட்டும், ஈஸியாக பிழிய முடியுது. ஸோ இதுக்கப்புறமா நல்ல சூடான எண்ணெய் இருக்கணும். நல்ல சூடான எண்ணெயில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். லோவில் தயவு செய்து வச்சிடாதீங்க. லோவில் வச்சிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நல்ல கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊற்றின ஆயில் வந்து எந்த ஆயிலையுமே இதை அப்சர்வ் பண்ணாது. கடலை மாவு அப்படிங்கிறதுனால நமக்கு அப்சர்வ் பண்ணாது. நம்ம கடைசி வரைக்குமே ஃப்ரை பண்ணும்போது அந்த ஆயில் அப்படியே இருக்கும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கடலெண்ணெய். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். பட் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த முறுக்கு செய்யும்போது, இந்த கத்தியா செய்யும்போது நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து நான் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு பிடிக்காதவங்க எள்ளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் வந்து பூண்டு பிடிக்கும்னு சொல்லுங்கள். பூண்டு மிளகாயை அரைச்சி கூட அந்த கத்தியா பண்ணலாம். ஸோ அதையும் பண்ணி பாருங்கள். இப்போது ஆயில் சத்தை அடங்கணும். அதுதான் இதை எடுக்கிறதுக்கு உண்டான பதம்னு அர்த்தம். எல்லா முறுக்குக்குமே ஆயில் சத்து அடங்கணும். ஸோ அப்போ எடுத்திங்கன்னா தான் இந்த கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா சொதன்னு இருக்கும். இப்போது இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன மெத்தடில் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி அதே ஷேப்பில் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு சிசர் எடுத்துகிட்டு நம்ம பிழிஞ்சு விடும்போது கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த சம்பக்கலை கத்தியா மோல்டில் பண்ணுற மாதிரியே வரும், நல்லா வரும். இல்லைனா பிரேக் பண்ணி கூட விட்டுக்கலாம். இந்த நம்ம முன்னாடி பண்ண பெரிய கத்தியா மாதிரி இருக்கிறத பிரேக் பண்ணி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து பர்ஃபெக்ட் ஆகிடும். இதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைனா அப்படி பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலும் வச்சுருக்கோம். அதில் 1800 ரெசிபீஸ் எல்லாமே வந்து பியூர் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லென்த்தியாக போகாது. ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டேன். முதல்ல அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் பிரேக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சுடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்ததுன்னா அது மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கணும். ஆறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. அப்போ ஸ்டீம் வந்து சொதன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நல்ல ட்ரையான ப்ளேஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா சொல்ல மாதிரி 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணுற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஃப்ரை பண்ண ஆயிலே ஃப்ரை பண்ணாமல் நம்ம பண்ணும்போது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு நல்ல ஹெல்த்தியானது கூட ஸ்நாக்ஸை விரும்பி சாப்பிடுவாங்க. அது மழை காலத்தில் இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்பியான பொட்டேட்டோ சிங்கர் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து எக்கோ பிரெட் க்ரம்ஸோ தேவையில்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி கூட. இது சிக்கனில் செய்வாங்க. பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் 1 2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் திக்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரைப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். லார்ஜ் லெவலில் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை வந்து டபுள் தி அமௌண்ட் அப்படி வந்து போட்டுக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்களை சைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது. பட் நம்ம வீட்லேயே இதை வந்து செய்ய போகிறோம். இப்போது தண்ணியில் போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச் அந்த மாவு சத்து போகணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுட்டு
அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போது மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம், ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நல்ல சீசனிங் கொடுக்கக்கூடியது. இப்போ பீஸா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் வந்து பேட்டர் முக்கியம். இந்த பேட்டர் தான் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா பிடிச்சு வச்சுக்கும். நீங்கள் ரொம்ப ரன்னியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா போட்டுக்கோங்க. இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் கோட்டிங்க்காக மைதா அதே மாதிரி அரை கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், பெரி பெரி மிக்ஸ். நம்ம அதுக்கு எந்த மாதிரி சீசனிங் போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம சேம் போட போகிறோம். அதே மாதிரி பீஸா சீசனிங், அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் எல்லாமே நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சீசனிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும், இல்லைனா வந்து இதில் ஒட்டாது உருளைக்கிழங்குல. ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது எடுத்த உடனே இம்மீடியட்டாக அந்த மாவில் போட்டுருங்க. மாவில் போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோமோ நீங்கள் அதே மாதிரி அந்த மாவை பிடிச்சு விடணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வரும். அந்த ஷேப் அப்படிங்கிறது இந்த டிசைன் வரும், அந்த கிறிஸ்பினஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா உருளைக்கிழங்குக்கும் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது. நம்ம பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணுற மாதிரியே தான், கோட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ பாருங்களேன் ஒரு ஃப்ளேக்கியாக வரும். அதுதான் இதனோட ஸ்டைலே. அதுதான் வந்து கிறிஸ்பினஸையும் கொடுக்கும். நீங்கள் மைதா மட்டும்தான் போடுறோம், கிறிஸ்பினஸ் இருக்காதே அப்படின்னு யோசிக்காதீங்க. பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ முதல்ல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இல்லைனா ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள். இப்போ நல்ல சூடான ஆயிலை போடணும். நல்ல சூடான ஆயிலை போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். லோ மீடியமோ நீங்கள் வைக்கவே கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லோக்கு கொண்டு போயிடாதீங்க. நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த ரெசிபியை நான் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிறிஸ்பி ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிறிஸ்பினஸும் நல்லா வரும். அதே சமயம் வந்து நமக்கு டைமிங் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும், 7 மினிட்ஸ் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இதில் ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கோட்டிங் அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கலாம். இல்லைனா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்லாகவும் கொடுத்து விடலாம் நம்ம. இல்லை டீக்கு எடுத்துக்கலாம். இது வந்து சாஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிக்க மாட்டாங்க. வெளியே போய் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாமளே ஹைஜீனாக பண்ணலாம். அது வந்து நம்ம கண் முன்னாடி பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கன்னு எடுத்துட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஆயிலை வந்து அப்சர்வே பண்ணாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியாக வந்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதாவோட கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். பட் டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ்க்கு மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் பன்னீரில் பண்ணலாம், நான்வெஜ் பிடிக்கணும் நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சோயா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்.